ஸோ நான் வராதப்போ நீங்களே டிசிஷன் மேக்கர் ஆகிட்டீங்க அப்படி தானே? மேடம் அது வந்து ஷடப். உங்களோட முன்கோபத்தாலையும் அவசர புத்தியாலையும் போனது என்னன்னு தெரியுமா? ஒரு உயிர். சொல்லுங்க பிடி சார், எதுக்காக இப்படி பண்ணீங்க? மேடம் அதை நான் சொல்லட்டா? நான் உங்ககிட்ட கொடுத்த ஸ்போர்ட்ஸ் ஃபெயில நீங்கள் முடிக்காததுனால நான் உங்களை திட்டினேன் இல்லையா? அந்த வஞ்சன்ஸை அந்த பையன் மேலே காட்டியிருக்கீங்க. அதுக்கான விளைவு அவங்க அப்பா உயிர் போனது தான் மிச்சம். ஆஸ் எ டீச்சராக நம்ம தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோபத்தையும் பழிவாங்குற குணத்தையும் கட்டுப்படுத்த சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் நம்மளே இந்த லட்சணத்தில் இருக்கும்போது நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்க முடியும்? பூஜா, உங்களுக்கு இந்த இஷ்யூ பற்றி தெரியாதா? இல்லை தெரிஞ்சும் என் நாலேஜ் கொண்டு வரக்கூடாதுன்னு நீங்கள் அமைதியாக இருந்தீங்களா? 1 வீக்காக இதை பற்றி நீங்கள் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. மேம், பிடி சார் தான் இதை சொல்ல வேணான்னு. என்ன விளையாடுறீங்களா நீங்கள்? நீங்கள் பண்ண இந்த சின்ன தப்பால் எவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பையனோட அப்பா அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அடித்து அந்த டென்ஷனில் அவர் கார் எடுத்து வெளியே போனதில் அவருக்கு ஆக்சிடெண்ட்டே ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த பையனோட அம்மா டிசி வாங்க வரும்போதே எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்தது. என்னால் அவங்களுக்கு ஆறுதலும் சொல்ல முடியல, ஜஸ்டிஃபையும் பண்ண முடியல. ஏன்னா தப்பு நம்ம மேலே இருக்கு. இதுக்கு மேலேயே நான் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தேன்னா இந்த சீட்டில் உட்கார எனக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். இந்தாங்க புடிங்க. என்ன பார்க்குறீங்க? உங்களோட டிஸ்மிஸ் ஆர்டர். மேடம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை பற்றி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. நீங்கள் கிளம்பலாம். பூஜா, பேரண்ட்ஸ் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பேரண்ட்ஸாக இருக்க வேணாம், அட்லீஸ்ட் டீச்சருங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும்ல. இந்தாங்க பிடிங்க. அந்த மாயா பொண்ணோட வாட்ச் இது. இதனால தானே இவ்வளோ பிரச்சனையும். நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இந்தாங்க, இந்த வாட்சை அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துருங்க. சாரி மேடம். என்ன மேடம் சொல்கிறீங்க? கிருஷ்ணாவோட அப்பா இறந்துட்டாரா? அதனால தான் அவன் இத்தனை நாள் ஸ்கூலுக்கு வரலையா? ஆமாம் ஐயா, ஒரு சின்ன இஷ்யூ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தியா? அது மட்டும் இல்லை, கிருஷ்ணா அவங்க அம்மாவோட வந்து டிசியும் வாங்கிட்டு போயிட்டான். எல்லாம் கைமீறி போச்சு. இனிமேல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்தம்மா உன்னோட வாட்ச். இனிமேலாவது பத்திரமா வச்சுக்கோ. இனிமேல் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காது, புரியுதா? குரு, குரு பேசு குரு. என்ன பேச சொல்கிற? அதான் நீ எல்லாமே பண்ணிட்டில்ல, இன்னும் உனக்கு என்ன வேணும்? ஏய், நீ எல்லாம் என்ன விட்ட பேசிகிட்டு இருக்க? இன்னும் யாரை சாகடிக்க எப்படி வந்து பேசிகிட்டு இருக்காலும் தெரியல. ஜீவா, நீயும் ஏன்டா இப்படி பேசுகிற? நான் எதுவும் வேணும்னே பண்ணலை. சும்மா நடிக்காத. நீ நினச்சிருந்தா அந்த பிரச்சனை அங்கேயே முடிச்சிருக்கலாம். ஆனால் நீ எதுவும் பேசாமல் அவங்க அப்பா வர வச்சு அவனை திட்டு வாங்க வச்சு வீட்டில் கூப்பிட்டு போய் அதை பெரிய இஷ்யூ ஆக்குனதே நீ தான். ஏன்டா 2 பேரும் இப்படி பேசுகிறீங்க? நான் மட்டும் என்ன தெரிஞ்சா பண்ணேன். எனக்கு என்ன அவங்க அப்பா சாகணும்னு ஆசையா? உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த டைம் நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி லீடர் ஆனதுனால எங்கே அவனுக்கு போட்டியாக இருக்கானும் நீயா தப்பாக நினச்சிக்கிட்டு அவனை எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் திட்டி இருந்திருக்க. என்றைக்குமே நீ கிருஷ்ணாவை ஃப்ரெண்டை பார்த்ததே இல்லை, எதிரியாகவும் போட்டியாகவும் தான் பார்த்துருக்க. எப்போ பார்த்தாலும் எதை பண்ணாலும் கிருஷ்ணா தப்பு, கிருஷ்ணா தப்பு, கிருஷ்ணா தப்பு. அவனுக்கு நல்லதே பண்ணாலும் அவனை திட்டி தான் திட்டிருக்க. நீ என்னதான் அவனை திட்டினாலும் வெறுத்தாலும் போட்டியாக நினச்சாலும் ஒரு டைம் கூட அவன் உன்னை திட்டினதில்லை தெரியுமா? எப்பயுமே அவன் உன்னை எங்ககிட்ட விட்டு கொடுத்ததே இல்லை. இந்த கிளாஸில் இருக்க எங்கள் எல்லாத்துக்குமே கிருஷ்ணாவை பிடிக்குமாயா, உன்னையே தவிர. உண்மையாலுமே அவன் ஃப்ரெண்டாக இல்லை, ஒரு கிளாஸ் மட்டும் நினச்சிருந்தா கூட இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது.
என்னை மன்னிச்சிருங்கடா. என்னை வார்த்தையால் இப்படி பேசி கொள்ளாதீங்க. எனக்கு தெரியுது நான் பண்ணது தப்பு தான். நான் கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ப்ளீஸ்டா, என்னை கிருஷ்ணா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. நான் அவன்கிட்ட ஒரு தடவையாவது மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்போ தான் என் மனசு ஆறும். ப்ளீஸ்டா ஜீவா, ப்ளீஸ் குரு, என்னை கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ். சரி, நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் அவன் வீட்டுக்கு போகலான்னு தான் இருக்கோம். உன்னையும் கூப்பிட்டு போகிறோம். ஆனால் அவன் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா எங்களுக்கு தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய், என்னடா வீடு பூட்டி இருக்கு? அங்கே ஒரு அங்கிள் வராரு, அவர்கிட்ட கேட்கலாம் வா. அங்கிள், ஏன் இந்த வீடு பூட்டி இருக்கு? அவங்க வீட்டில் இருக்கவங்க எங்கே போனாங்க? நீங்க யாருப்பா? அங்கிள், நாங்கள் கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அந்த கிருஷ்ணா பையனோட ஃப்ரெண்டா? ஆமாம் அங்கிள், அவனை பார்க்க தான் வந்தோம். ஆனால் வீடு பூட்டி இருக்கே. தம்பி, அவங்க இப்பதான் வீடை காலி பண்ணிட்டு போறாங்கப்பா. அங்கிள், ஏன் அவங்க வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க? தெரிலம்மா, அவங்க அப்பா இறந்ததுலேருந்தே அவங்க இந்த ஒரு வாரமாக யார்ட்டையும் பேசுகிறதே இல்லை. வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. நாங்களே எவ்வளோ போய் சமாதானப்படுத்தினோம். ஆனால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவே முடியலம்மா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன நினச்சாங்கன்னு தெரில, திடீர்னு இன்னைக்கு வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணி தாங்க அங்கிள், நாங்கள் ஒரு வாட்டி பேசிக்கிறோம். ஒரு நிமிஷம் இருப்பா, தரேன். இந்தாப்பா. ஹலோ ஆண்டி, நான் கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட் பேசுகிறேன் ஆண்டி. கிருஷ்ணா, இந்தாப்பா உன் ஃப்ரெண்டு பேசுகிறான். ஹலோ கிருஷ்ணா, ஏய் நான் குரு பேசுகிறேன்டா. குரு, சொல்கிறா, எப்படி இருக்க? எங்கடா போயிட்ட கிருஷ்ணா? ஏன்டா எங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லவே இல்லை? இப்போ தானே மிஸ் சொல்லி எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். உன் வீட்டில் தானே இருக்கிறோம். நீ எங்கே போன கிருஷ்ணா? குரு, நடக்க வேண்டியதை யாராலும் மாற்ற முடியாது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தாண்டா ஆகணும். அதுக்கு ஏன்டா ஊரை விட்டு போயிட்ட? நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம்டா. திரும்பி வாடா. குரு, இங்கே யாருமே யாரு கூட நிரந்தரமாக இருக்க முடியாதுடா. நான் ஊரை விட்டு போகிறேனே தவிர உங்கள் நினப்பெல்லாம் என் கூட தாண்டா இருக்குது. எப்பயுமே நான் உங்களை நினச்சிட்டு தாண்டா இருக்கேன். கிருஷ்ணா, நான் ஜீவா பேசுகிறேன்டா. எங்கடா போனேன்? ஏன்னா என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன். நாங்களாம் இருக்கோம்ல. ஜீவா, இதில் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் ஒன்றும் உங்களை நிரந்தரமாக பிரிஞ்சிடல. திரும்பி வந்துடுடா கிருஷ்ணா. நீ டிசி வாங்கிட்டு போயிட்டதான் தான் மிஸ் சொன்னாங்க. எங்களால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுடா. வாடா ப்ளீஸ். ஜீவா, இது தற்காலிகமான பிரிவு தான்டா. நம்மளை இந்த பிரிவு ஒன்று பிரிச்சிடாது. நான் என்றைக்காக இருந்தாலும் அவங்கள வந்து பார்ப்பேன்டா. ஏய், ஒரு நிமிஷம் என்கிட்ட ஃபோனை கொடுறா. இந்தாடா. கிருஷ்ணா, மாயா கூட இங்கே உன்னை பார்க்க வந்திருக்காடா. நீ எப்படா வருவ? ஏன்டா போன? குரு, ஃபோனை என்கிட்ட கொடு, நானும் ஒரு நிமிஷம் அவகிட்ட பேசிக்கிறேன். கிருஷ்ணா, மாயா உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாடா. இரு, நான் அவட்ட ஃபோன் தரேன். இந்த மாயா. ஹலோ கிருஷ்ணா, ஹலோ ஹலோ. என்னாச்சு கிருஷ்ணா? ஏன் கட் பண்ணிட்டேன்? இல்லைம்மா, நான் பேசிட்டேன். இந்தாம்மா ஃபோனு. ஹலோ, கேக்குதா? ஹலோ. ஃபோனை கொடுமா ஒரு நிமிஷம். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கம்மா. சுவிட்ச் ஆஃப்னு வருது. சிக்னல் வீக்காக இருக்கா இல்லை அவங்களோட ஃபோன் ஏதாவது ப்ராப்ளமானு தெரில. நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? சரிம்மா, பார்த்து போங்க வீட்டுக்கு. எனக்கு வேலை இருக்குது, நான் வரேன்ப்பா.
பயப்படாத தூக்கி போடு. அறிவில்லை உனக்கு? இதுக்கு என் சாண்ட்விட்சை தட்டி விட்ட? மாயா அதில் விஷம் கலந்துருக்கு மாயா, அது சாப்பிடாத. ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? இப்போதான் ஏன் என்கிட்டயே வந்து சொன்ன? ஆனா இன்னைக்கு வெறி பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது பெரிய இஷ்யூ ஆக்காம கிருஷ்ணா தான் உங்க பேரண்ட்ஸ் சொல்லணும்னு சொல்லி மேம் கிட்ட சொன்னான். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லடி கிருஷ்ணா, அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் தான் பண்றான். அவன் உண்மையாவே ரொம்ப நல்ல பையன். நேற்று மாயோட வாட்சை திருடுனல்ல, அந்த வாட்சை கொடு. என்னது திருடனா? என்ன சார் சொல்றீங்கல்ல? ஓ அவர் பின்னாடியே போ, என்னென்ன கொளுத்தி போடணுமோ எல்லாத்தையுமே கொளுத்தி. வாட்ச் எடுத்த கூட அந்த பொண்ணுட்ட அந்த வாட்சை. நான் எடுக்கல 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 எடுக்கவே இல்லை. ஆயா அழுகாத, இங்க பாரு, ஏன் அழுகுற? இல்லை குரு, கிருஷ்ணாவுக்கு என் மேலே கோபம். அதனால தான் நான் ஃபோன் பேசும்போது அவன் கட் பண்ணிட்டான். இனிமேல் அவனுக்கு என் மேலே இருக்க கோபம் போகவே போகாது. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அவனுக்கு உன் மேல கோவம்லாம் எதுவும் இருக்காது மாயா, நீ அழுகாத. நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் கால் பண்ணலாம். என்னை மன்னிச்சிருடா கிருஷ்ணா. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன். எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரியல. நீ என்னை மன்னிப்பியானோ எனக்கு தெரியல. என்னை மன்னிச்சிடு. மாயா எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் மாயா, ஆனால் ஏதோ ஒன்று காரணத்தினால உனக்கு என்னை பிடிக்காமையே போயிடுச்சு. நானும் எவ்வளவோ உன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயுமே நீ என்னை எதிரியாக தான் பார்த்துருக்க. இப்போ நான் ஆல்ரெடி நொந்து போயிருக்கேன் மாயா. இப்போ நீ என்னை ஏதாவது நோகிற மாதிரி பேசினேன்னா என்னால் கண்டிப்பாக தாங்கவே முடியாது மாயா. அதான் உன்கிட்ட பேச முடியாமல் நான் கட் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு மாயா.